ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய விபரீத மாற்றங்களை நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரக நிலை காரணமாக பல்வேறு விதமான தாக்கங்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருந்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போதா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மெகா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு அள்ள தங்கம் கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது இதுவரை நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்க்கும் பொழுது மிக சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கலாம். யாரெல்லாம் இதற்கு முன்பு உங்களுக்கு அடையாளம் கொடுத்தார்களோ அவர்களை நீங்களே பார்த்து கொள்கிற அளவிற்கு சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போன்ற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு விடை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாங்க. உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இனி நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் முழுமையாகவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்களும் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையலாம். மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கலாம். புதிய அறக்கட்டளை தொடங்குவது, கோவில் திருப்பணிகளை செய்வது போன்ற அமைப்பு நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நடக்கலாம். சுற்றி இருப்பவர்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பது, அவர்களுக்கு நல்லவை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான யோகம் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்கள் வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சரிப்பதால் அற்புதமான யோகமான அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோலவே இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் ஈடுபட்டுவதாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே பார்க்கும் பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலை, தொழில், குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா தீரலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு வரலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் நிச்சயமாக உண்டாகலாம். நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய திருமண விஷயத்தில் ஏதாவது ஒரு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நல்லபடியாக அமையலாம். அதாவது உங்களை தேடி வரக்கூடிய அனைத்து வரன்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய தைரியம், தன்னம்பிக்கை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுத்தாலும் துணிச்சலாக தைரியமாக நீங்க செய்யலாம். ஸோ எந்த முயற்சி செய்தாலும் எந்த முயற்சியில நீங்க ஈடுபட்டாலும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலாலும் தைரியத்தாலும் நீங்க அனைத்துமே தைரியமாக செய்யலாங்க. எதை செய்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை இருந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஆரோக்கிய ரீதியாக விருச்சிக ராசி நேயர்கள் நிறைய தொந்தரவுகளை கண்டிப்பாக அனுபவித்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நிறைய ஆற்றல்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க இருந்திருக்கலாம். அதிலிருந்து வந்த தடைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கிடும். உங்களுடைய புலம்பல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைத்து சுப காரியங்களையும் நீங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 5ல் சனி வந்திருப்பதால் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனம் கொஞ்சம் அவசியம். என பிள்ளைகளுக்கு ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்குங்க. சிறு தொந்தரவு அப்படின்னு அலட்சியமா விடாமல் கண்டிப்பாக என்ன ஏது அப்படின்னு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்து கொள்ளலாம். 10ல் கேது இருப்பதால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாகவே உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியில இருப்பதால் உங்களுடைய ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியம். ஏன்னா ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். நிறைய அரசு வேலைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது அரசு சார்ந்த வேலைகள் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த வாய்ப்புகள் முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு விஆர்எஸ் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சில ராசினியர்களுக்கு நிச்சயமாக உண்டாகலாம். வெளிநாட்டில் சம்பாதிப்பது, மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைப்பது போன்ற யோகங்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. விசா கிடைப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரலாம். தாய் தந்தையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம். நல்ல உயர்ந்த வாழ்க்கை நிச்சயமாக விருச்சிக ராசினியர்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இதுவரை நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்களோ அந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம். குழந்தை பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். நிறைந்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதுபோலவே மருத்துவ துறையில் புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் நீங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். அதுபோலவே உங்களுடைய காவல் தெய்வங்களை வழிபடுவது இன்னமும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் வரலாம். அரசாங்கம் வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். உலக புகழ் பெறும் யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. விஞ்ஞானிகளுக்கு தேசிய விருது போன்றவை நிச்சயமாக கிடைக்கலாம். கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது விருச்சிக ராசினியர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் அனைத்து விதமான திருப்பங்களும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கிடைத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். பெருமாளை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த தடையின்றி கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளில் நீங்க ஈடுபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு நிச்சயமா பிறக்கலாம். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கோவில் குளங்களுக்கு நீங்க சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.